வணக்கம். நல்லா கொஞ்சம் குஸ்லி ஃபேமிலி அனைவரையும் வரவேற்கிறேன். ஜனநாயகன் ஃபிலிம்ஸ் ரிலீஸ் ஆச்சுங்க. நான் ஆக்சுவலி நிறைய டாபிக்ஸ் பேசணும்னு வந்தேன். இன்னைக்கு ஒரே ஃபன் மோட்ல இருந்தோம் அரசியல்ல. பார்த்தா அடுத்து அந்த ஜனநாயகன் ஃபிலிம்ஸ் அப்படி இருந்துச்சு. அந்த பீட் அந்த பீட்டு அதுக்கு அடுத்து அந்த 11th செகண்ட் ஒன்று கொடுத்தாங்க பாருங்க, ஒரு ஷாக்கு. தலைவருக்குள்ள ஒரு சிஎம் வந்துட்டு போறாரு பார்த்தீங்களா? வேற லெவல், நிஜமாவே வேற லெவல். முதல்ல கமெண்ட்ஸ் விஷயத்துக்கு வந்துடும். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டிஎம்கே அனுதாபி சில பேர் வந்து கதறிக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரே ஒரு கமெண்ட்டுக்கு மட்டும் நான் பதில் சொல்ல விரும்புகிறேன். இந்த ஆண்டிஸ்க்கெல்லாம் ஏன் விஜய் அங்கிள் இப்படி பிடிக்குது? எங்களுக்கே பிடிக்கிறது இல்லை. இப்போ பிறந்த எங்களுக்கே பிடிக்கிறது இல்லை. இப்பெல்லாம் இல்லை, நீங்கள் 94 பிறந்தீங்கன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அவங்க கமெண்ட்ல அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க 94 1 இயர்னு. ஸோ 93 உங்களை விட நான் 3-4 இயர்ஸ் தான் பெரியவங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன ஆண்டி கூப்பிட்டாலும் பிரச்சனை இல்லை, என்ன பாட்டின்னு கூப்பிட்டாலும் பிரச்சனை இல்லை. என்ன ஆண்டின்னா சித்தி, அத்தை, அந்த மாதிரி கணக்கு தான் வரும். உங்க பாஷையில் அது வேற மாதிரி இருக்கலாம். அதே மாதிரி விஜய் அங்கிளை ஏன் பிடிக்கும்னு நீங்க கேட்டிருந்தீங்களே, எங்களுக்கு தலைவர் விஜய் அவர்கள் பிடிக்கும். அது ஏன்னு நான் சொல்றேன். தலைவர் விஜய் அவர்கள் அவருடைய பண்பு என்னன்னு நான் சொல்றேன். அவர் ரொம்ப பேச மாட்டாரு, ஆனா பேச வேண்டிய இடத்துல கரெக்டா பேசுவார். அது எங்களுக்கு பிடிக்கும். அதே போல தனக்காக வந்து யார்கிட்டயும் வந்து உதவி நின்னது கிடையாது. ஆனா தன்னை சார்ந்து இருக்கவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா முதல் ஆளா தன் தலை வணங்கி அவங்க கிட்ட இறங்கி போறதுக்கு தயங்க மாட்டாரு. இது எங்களுக்கு பிடிக்கும். அடுத்து பணம் அப்படிங்கிறத விட்டுட்டு மக்களுக்காக வந்து நிற்கிற பர்சன் சில நபர்கள் தான் அந்த மாதிரி இருப்பாங்க. அதில் அந்த மாதிரி நபர்களில் ஒரு பியூரஸ்ட் பர்சன், பணத்தெல்லாம் ஒரு ஓரம் கட்டிட்டு மக்களுக்காக மட்டும் நான் வந்து நிற்கிறேன், பணம் எல்லாம் எங்களுக்கு வெறுத்து போச்சு அப்படின்னு சொல்லி உள்ள வந்ததால எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்து போன கட்சிகளெல்லாம் இது வரைக்கும் ஆண்ட கட்சிகளில் 70 ஆண்டு கால கட்சிகளில் ஒருத்தரும் ஒரு நாளும் ஊழலை ஒழிப்போம்னு சொல்லலை. இவர் ஒழிச்சுக்கிட்டு இருக்காரு. அதனால எங்களுக்கு பிடிக்கும். மக்கள் விரும்பும் தலைவரா இருக்காரு. அதனால எங்களுக்கு பிடிக்கும். இன்னும் வரும் காலங்களிலும் இவர் தான் முதலமைச்சரா இருப்பாரு. அதனால எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். போதுமா? ஓகே. அண்ட் தென் சிஸ்டர், இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க என்ன எப்படி எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, சிஸ்டராக தான் நான் உங்களை பார்க்குறேன். உங்க கமெண்ட்ஸான கருத்துக்களை மாண்போட பதிவிடுங்க. அதுக்கு நான் கண்டிப்பா பதில் இந்த மாதிரி வீடியோலயே கொடுத்துடுறேன். அடுத்து அரசியல் களத்துக்குள்ள வந்துருவோம். என்னங்க அரசியல்? எனக்கு நிஜமா சிரிச்சுக்கிட்டே இருக்கு இன்னைக்கெல்லாம் நியூஸ் எல்லாம் பார்த்து. ஒரு காலத்துல அரசியல் களம் பார்க்கும்போது என்னடா இப்படி பண்றாங்க, என்னடா இப்படி பண்றாங்க. இப்போ ஒரு ஃபன் மோட்ல போயிட்டு இருக்கு அரசியல். சே, இப்படி இருக்கியா? இன்னும் நிறைய பார்க்கணும் போல இருக்கு. நான் வந்து பிபிஓல மெடிக்கல் பில்டிங் சைட்ல இருந்தேன். ஒரு நாளும் ஒரு கிளைம்ஸ் பார்க்கும்போது எங்களுக்கு வந்து புதுவிதமான ஒரு இன்ஃபர்மேஷன் கத்துப்போம். எங்களுக்கு ஒரு நாள் ஒரு பேஷண்ட்டோட டீட்டெயில்ஸ் பார்க்கும்போதும் எங்களுக்கு ரொம்ப புதுசா இருக்கும். ஒருத்தர் ஒரு விதமான பிரச்சனையில இருக்கும். இதை சால்வ் பண்ணி கொடுக்கும்போது எங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் பாருங்க. அப்பாடான அன்னைக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். அந்த மாதிரி ஒரு நாள் ஒரு புதுவிதமான கிளைம்ஸ் பார்ப்போம். அதை எப்படி சார்ட் அவுட் பண்ணுவோம், எப்படி வந்து இதை வந்து கிளியர் பண்ணி அனுப்புவோம் அப்படின்னும் போது அது பண்ணும்போது ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அந்த மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங் மோட்குள்ள இப்ப என்ன அரசியல் கொண்டு வந்து விட்டுருக்கு. ஒரு நாள் இன்னைக்கு என்ன இருக்கும், ஓப்பன் பண்ணா என்ன இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இன்னைக்கு அதகலம் என்ன அப்படின்னா, விளாத்திக்குளம் எம்எல்ஏ அவர் மார்க்கண்டேயன் அவர்கள் எலும்ப முறிப்பேன்னு பேசினாரு. யார? முதலமைச்சர் அவர்கள். நான் கேட்கிறேன், எந்த முதலமைச்சரா இருந்தாலும், எந்த நாட்டின் முதலமைச்சரா இருந்தாலும் அது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அவங்களுக்கு நீங்க கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்துதான் ஆகணும். உங்களுக்கு பிடிச்சாலும் சரி, பிடிக்கலனாலும் சரி. எனக்கு ரொம்ப பெருமை என்ன தெரியுமா, தாவேக்காவின் எங்களை மாதிரி ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் இருப்பாங்க இல்லையா, இவங்க எல்லாருமே யாருமே மாண்பை மீறி பேசுனது கிடையாது. நிறைய யூடியூபர்ஸ் பேசுறாங்க, அவங்க எல்லாம் அப்ரூவ்டுலாம் கிடையாது. ஆனா அப்ரூவ்டான ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் யாரை பார்த்தீங்கன்னாலும் மாண்பை மீறி ஒருமையிலேயோ ஆபாசமாவோ அப்யூசிவாவோ பேசுனதே கிடையாது. ஆனா இப்ப இருக்கிற கட்சியில இருக்கவங்களுக்கு அது தெரியவே இல்லை. முக்கியமா மக்களின் பிரதிநிதியா இருக்கிற இந்த எம்எல்ஏக்கள், மினிஸ்டர்ஸ், இவங்களுக்கெல்லாம் சுத்தமா தெரியல. இதுக்குதான் சொல்றது, தமிழக வெற்றி கழகத்துல நாங்க கத்துக் கொடுக்குறோம். நான் தலைவர் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு கோரிக்கையை வச்சுக்கிறேன், தயவுசெய்து ஒரு கவுன்சிலிங் ஓபன் பண்ணுங்க. இந்த மாதிரியான நபர்களை கொஞ்சம் நம்ம தேத்தி அனுப்ப வேண்டியிருக்கு. நிறைய மாற்றம் கொண்டு வரீங்க, ரொம்ப ரொம்ப நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்துட்டு இருக்கீங்க நாட்டுல. அதே போல ஒரே ஒரு கவுன்சிலிங் ஒரு இடம் ஓபன் பண்ணுங்க, ஒரு கவுன்சிலிங் சென்டர் ஓபன் பண்ணுங்க. அதுல இந்த மாதிரியான திமுக எம்எல்ஏக்கள், திமுக மினிஸ்டர்ஸ் அவங்களெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு கொஞ்சம் கவுன்சிலிங்ஸ் கொடுப்போம். விருப்பப்பட்டவங்க வரட்டும். இல்லையா, இந்த மாதிரி யாரெல்லாம் தேவையில்லாம பேசுறாங்களோ அவங்கள ஜெயிலுக்குலாம் அனுப்பாதீங்க. இந்த மாதிரி கவுன்சிலிங் சென்டர்ல போட்டு உட்கார வச்சு ஒரு 4 நாள் இந்த ஜோடி படம்னு நினைக்கிறேன். ஆமா, இந்த ஜோடி படத்துல ஆக்டர் சுரேஷ் கிருஷ்ணான்னு நினைக்கிறேன், ஃப்ரெண்ட்ஸ் படத்துல கூட ஃப்ரெண்டா நடிச்சிருப்பாரு. அவருக்கு இந்த லவ்னாலே பிடிக்காது. ஒரு வீட்டுல அடைச்சு வச்சு அவரை கட்டி போட்டு அவர் ஃபுல்லா இந்த லவ் மூவிஸ் போட்டு காட்டுவாங்க.
அதுக்கப்புறம் பார்த்தா அவர் அப்படியே அடிக்ட் ஆயிடுவாரு. அந்த மாதிரி இவங்களெல்லாம் ஒரு கவுன்சிலிங் சென்டருக்குள்ள அடைச்சிட்டு அவங்களுக்கு ஃபுல்லா ஒரு 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 ட்ரைனிங் குடுக்கணும். இந்த மாதிரியான பிரெயின் ட்ரைனிங் குடுக்கணும். அதுக்கப்புறம் தெளிவாய் வெளிய வருவாங்க. எப்படி பேசணும்? எப்படி நடந்துக்கணும் பொது வெளியில? நம்மள மக்கள் பார்க்குறாங்க. மக்களுடைய பிள்ளைகள் பார்க்குறாங்க. அவங்களுடைய குழந்தைகள் பார்க்குறாங்க. இதெல்லாம் நம்ம எப்படி அனுப்புவோம்? எப்படி கன்வே ஆகுது நம்ம விஷயங்கள்? மக்கள் நம்மள என்ன நெனைப்பாங்க? இந்த இதெல்லாம் கிடையாது. அவங்கள பொறுத்தவரைக்கும் என்ன தெரியுமா? தலைவர் ஸ்டாலின் ஐயா அவர்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கணும். அப்படின்னு நெனைச்சு குழி தோண்டி புதைச்சிட்டு இருக்காங்க திமுகவ. இப்பவே ஆல்ரெடி டெட் பெட்ல இருக்கு. இன்னும் இவங்க பேசுற பேச்சுக்கு தூக்கின்னு போய் அடக்கம் செய்ய வேண்டிய நிலைமைக்கு கொண்டு வந்துட போறாங்க இந்த கட்சியை. அடுத்து அவர் வந்து அவரை வந்து என்கொயரி கூட்டு போயிருக்காங்க. அதுக்கே வெளியே நின்றுட்டு கலைபுரம் பண்றாங்க இவங்க எல்லாம். அனிதா ராதாகிருஷ்ணன், கீதா ஜீவன் இவங்க எல்லாம். இதுல வந்து அதுல காமெடி பாத்தீங்கன்னா சீரியஸாவே நான் விழுந்து விழுந்து சிரிச்சேன் அந்த சீனுக்கு. சொல்றேன் அது என்னன்னு சொல்றேன். முதல்ல வந்து இந்த அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்திருக்காங்க. அவர் கையை பிடிச்சி அவங்க தொண்டர்கள் உள்ள இழுக்க பாக்குறாங்க. போலீஸ்கள் இவரை வெளியே தள்ள பாக்குறாங்க. சோ அதுலயே அவர் டயர்ட் ஆயிட்டு இருப்பாரு எனக்கு தெரிஞ்சு. தொண்டர்கள் இழுக்கிறாங்க. தொண்டர்களை செப்பரேட் பண்றாங்க போலீஸ். இவரை செப்பரேட் பண்ணி நீங்க கொஞ்சம் போங்கன்னு அவர் ரொம்ப ரொம்ப ஹம்பிளா பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல வந்து டிஜிபிஐ எடுப்பு பிடிச்சி சாரி டிஜிபிஐ இடுப்பு பிடிச்சி இழுத்தாரு. டிஜிபிஐ இடுப்பு பிடிச்சி இழுத்தாரு. சொல்லும் போது எனக்கு இப்படி சிரிப்பு வந்து பார்க்கும்போது பாருங்க சத்தியமா கண்டினியூஸ் நான் ஸ்டாப் லாஃப். அப்படி டிஜிபி இடுப்பு முடிச்சு அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்றாரு. ஐயா சுயநினைவோடதான் பேசுறீங்களா? அவருதான் என்ன மிரட்டினாரு. அவருதான் இடுப்பு பிடிச்சி எடுத்தாரு. என்னால சிரிப்பு அடக்க முடியல சாமி. ஓகே அடுத்து கார் இறப்புறாரு. அதாவது இவர் ரொம்ப பிரச்சனை பண்றாருன்னு இவர் அரெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அரெஸ்ட் பண்ணணும்னு பேச்சு வரது போல இருக்கு. உடனே வந்து இப்போ ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க எனக்கு மயக்கம் வருது அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டல் அப்படியே தாங்கி பிடிச்சி காரை ஏத்துறாங்க. காரை ஏத்துனதுமே ரொம்ப உற்சாகமா நான் ஹாஸ்பிட்டல் போறேன் மயக்கம் வருது ஹாஸ்பிட்டல் போற மயக்கம் எப்படி உள்ள ஏறி உட்காந்து தெம்பா பேசுறாரு. பேசி முடிச்சுட்டு என் பொண்ணு கேக்குறாமா செத்து போயிட்டாராமா அப்படின்னு கேக்குறான். சிச்சி அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா தப்புமா. அவர் மயக்கம் போட்டு விழுட்டாராமா. மயக்கம் போட்டு விழுட்டாரா அப்படின்னு கேக்குறான். ஸோ எந்த அளவுக்கு ஃபன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு பாருங்க. பப்ளிக் பிளேஸ்ல நீங்க ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைச்சு பண்றீங்க. ஆனா 4 வார்த்தை சேர்த்து வச்ச மாதிரி அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களால பேச முடியல. மூச்சு வாங்குது. அப்படிப்பட்டவர் இந்த கூட்டத்துக்குள்ள ஏன் வரணும்? அவருக்கு அரஸ்டான மார்க்கண்டேயன் எம்எல்ஏ அவர்களுக்கு சுகர் இருக்கு, பிபி இருக்காமா. அவரே தெம்பா பேசிட்டு போனாரு. அப்புறம் கூட்டிட்டு போகும்போது சிரிச்சுட்டே போறாரு. நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் அதுவும் போகும்போது நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். ஒரு தாத்தா ரொம்ப வயசான தாத்தா அவர் கை கொடுத்துட்டு சூப்பர் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. வாழ்த்தி அனுப்புறாரு. ஏன்னா இவங்க வந்து வீரதீர செயல் செஞ்சுட்டு போறாங்கல்ல. போயிட்டு அதுக்கப்புறம் என்கொயரி முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டல் செக்கிங் கூட்டு போறாங்க போல இருக்கு. அந்த டைம் என்ன வந்து துப்பாக்கியால மிரட்ட பாக்குறாங்க, என்ன அடிக்க பாக்குறாங்கன்னு. அடிக்க பாக்குறாங்களா, துப்பாக்கியால மிரட்ட பாக்குறாங்களா, அடிச்சாங்களா, என்ன பண்ணாங்க கரெக்டா சொல்ல தெரியும். ஏதோ உளரணும். மீடியாவை பார்த்து ஏதோ உளரணும்னு உளர்றாங்க. கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க. ஒரு வார்த்தை சொல்றதுக்கு முன்னாடி பார்த்து சொல்லுங்க. உங்களை என்கொயரி டைம்ல அங்க ரெக்கார்டு ஏதாவது போட்டு வச்சிருந்தாங்கன்னா உங்க முகத்தில கிழிஞ்சிரும். ஸோ சீரியஸ்லி அப்படி இருந்தது இன்னைக்கு ஃபுல்லா. யாராவது வந்து ரொம்ப சோகமா இருக்கீங்கன்னா இந்த மாதிரியான சீன்ஸ் எடுத்து போட்டு பார்த்துட்டு இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்துட்டு அன்னைக்கெல்லாம் நல்லா சிரிங்க. இதுக்கு வந்து முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. என்னன்னு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு? ஜனநாயக மாண்பை மீறி போய்கிட்டு இருக்கு தமிழக வெற்றி கழகம். சாத்தானின் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு வந்து ஒரு 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 அரசியல் விமர்சனம் வச்சு அதை ஏற்றுக்கொள்ள முடியாம துள்ளி கூச்சு வந்து உடனே கேஸ் போட்டுறீங்க. இது கூட உங்களால பொறுத்து கொள்ள முடியாதான்னு கேட்கிறாரு. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்கள்கிட்ட. அந்த மார்க்கண்டேயன் எம்எல்ஏ பேசுனது சரியா? அவர் பொது வழியில எலும்ப உடைப்பேன் அப்படின்னு சொல்றது ஒரு முதலமைச்சரை, ஒரு மக்கள் பிரதிநிதியா இருக்கிற முதன்மையான ஒரு அமைச்சரை அந்த வார்த்தை சொல்றது சரின்னு நீங்க ஒத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்வீட்டை போட்டிருக்கணும். ஆமா அவர் சொன்னது சரிதான், இல்ல என்ன தவறு இருக்குன்னு சொல்லுங்க. இல்ல அவர் செஞ்சது தவறுதான், ஆனா நீங்க செஞ்சது அரெஸ்ட் பண்ணிருக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா உங்களுடைய அந்த ட்வீட்டுக்கு நான் வந்து மரியாதை கொடுத்துருப்பேன். நீங்க பேசுனதுல ஏதாவது ஒரு மாண்பு இருக்கா? சாத்தானின் ஆட்சின்னு சொல்ற அளவுக்கு என்ன இருக்கு? உங்களை போன ஆட்சியில கிரிட்டிசைஸ் பண்ணவங்க எத்தனை பேரை நீங்க அரெஸ்ட் பண்ணீங்க, இன்க்ளூடிங் இந்த சவுக்கு சங்கர்ன்றவரை கூட அரெஸ்ட் பண்ணி கூண்டாஸ் வரைக்கும் கொண்டு போய் விட்டீங்க, கையை உடைச்சிங்க, என்னென்னமோ பண்ணீங்க. அப்பெல்லாம் உங்க வந்து மீடியா இதுவெல்லாம் கதறல. இப்ப எப்படி கனிமொழி அம்மா வந்து கதறாங்க, இப்போ கீதா ஜீவன் கதறாங்க, அனிதா ராதாகிருஷ்ணன் கதறாரு ஒரு பக்கம். ஏன்? ஆனா திருப்பியும் சொல்றேன், சாதாரண அவதூறா இருந்தா அப்படியே அவதூறு கேஸ் போட்டு போயிடலாம். இது மிரட்டல், இது கொலை மிரட்டல்.
எப்படி செவுர் அந்த கதவை மூடி பாருங்க, எலும்பெல்லாம் நொறுக்கிட்டு தான் வெளியே வருவோம். உங்களை நம்பி எங்க சிஎம் சாரை நாங்க சட்டமன்ற பேரவைக்குள்ள அனுப்புவோம். நாளைக்கு அவர் ஒரு கீறல் விழுந்தா கூட அதுக்கு நீங்க தான் பொறுப்புன்னு சட்டமன்றத்துக்குள்ள எழுதி கொடுத்துட்டு போங்க. அவருக்கு ஒரு கீறல் விழக்கூடாது. அவர் பேச்சுக்கு கட்டுப்பட்டு, அவர் கண் பார்வைக்கு கட்டுப்பட்டு நாங்கெல்லாம் அமைதியா இருக்கோம். எங்களுக்கு கீழே இருக்கிற தொண்டர்கள் அத்தனை பேரும் அமைதியா இருக்காங்க. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எங்களால கத்த முடியாது, எங்களால சத்தம் போட முடியாது, நாங்க எதுவுமே ப்ரொடெஸ்ட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறோமா? அந்த ஒரு மனிதருக்காக, அந்த ஒரு மனிதரின் மாண்பை காப்பாற்றணுன்றதுக்காக அத்தனை பேரும் அமைதியா நிக்கிறாங்க. இதை நீங்க ரொம்ப சோதிச்சு பாக்குறீங்க. திரும்பி திரும்பி நான் சொல்றேன், தலைவர் முதலமைச்சர் அவர்களை நீங்க ரொம்ப சோதிச்சு பாக்குறீங்க. அவர் சோதிக்கிறீங்கன்ற பேர்ல அவர்கிட்ட நல்லா வாங்கி கட்டிக்க போறீங்க. தயவு செய்து நான் உங்களை உஷார்படுத்திக்கிட்டு இருக்கேன். ஒரு வீடியோக்கள்லையும் பத்திரம், பார்த்து பேசுங்க, பார்த்து நடந்துக்கோங்க. எல்லாத்துக்கும் 1க்கு 4 பங்கா வாங்கிப்பீங்க. என்னடா இவங்க அப்படியே வார்னிங் கொடுக்குறாங்க அப்படின்னு நினைச்சிக்காதீங்க. உங்க நல்லதுக்காக நான் பண்ற அட்வைஸ். ஏத்துக்கிட்டா ஏத்துக்கோங்க, ஏத்துக்காட்டி போங்க. நல்லா இருக்குல்ல? நண்பன் பட டைலாக் வந்துருச்சு அதுக்குள்ள. ஸோ நாங்கள் இந்த வீக் ஃபுல்லாகவே ஃபன் மோட்ல இருக்கோம். சரி, டிக்கெட்லாம் புக் பண்ண ஆரம்பிச்சாச்சுன்றாங்க. எல்லாரும் டிக்கெட் புக் பண்ணிட்டீங்களா? யாரெல்லாம் டிக்கெட் புக் பண்ணிட்டீங்க? இன்னும் புக் பண்ணல, இந்த நாளுக்குள்ள பார்ப்பீங்கன்னு சொல்லுங்க. நான் சாட்டர்டே பார்க்க போறேன். பார்ப்போம், மேலும் பேசுவோம். நன்றி, வணக்கம்.